உங்க தாத்தா கொள்ளடிச்சார் நாட்டை, உங்க அப்பா கொள்ளடிச்சாரு, நீ இப்ப கொள்ளடிக்க தான் வர. காவல்துறை செயலற்ற நடவடிக்கை, கமிஷனுடைய கையாளாகத்தனம், பொம்மை முதல்வர். ரவுடி பசங்களுடைய அட்டகாசம் என்ன, பொறுக்கிகள் அட்டகாசம் என்ன, கொலகாரங்களுடைய அட்டகாசம் என்ன, கூலிப்படைகளோட அட்டகாசம் என்ன. ஒரு பள்ளிக்கூடத்துல உள்ள நுழைஞ்சு கத்தியை கொண்டு போய் வெட்டுறாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. நீங்க சட்டம் ஒழுங்கு இல்லைங்க. சட்டம் ஒழுங்கு இந்த திமுக ஆட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையும் வந்து இலக்கு வச்சு அடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இலக்கு வச்சு நீங்க தாக்குறது, ஒரு சின்ன பையனை உட்கார வச்சுக்கிட்டு, ஒரு பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு, அவங்களாம் பெரிய ஊடக ஜாம்பவங்களா கேட்கிறேன். சீமானை கொண்டு போய் வந்து ஒரு 1.5 வருஷம் ஜெயில வச்சாங்க. வெளியே வரும்போது பெரும் தலைவராகி வந்தாரு. வன்மத்தோட வந்து பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து சவுக்கு சங்கம் செஞ்சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் சேகுவர ஜெய்சங்கர் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நலமா இருக்குமா சார்? இப்ப ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்து ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. டிஎம்கேக்கு நான் 500 கோடி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. 500 கோடி கொடுத்துருக்கேன்னு சொல்லல, 500 கோடி கொடுத்ததா வந்து இது மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு பிரச்சாரமா இருக்கு. நீங்க 500 கோடி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கிற அந்த பிரச்சாரம் பண்றவங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க அந்த மாதிரிலாம் நாங்க வந்து பதவிக்காக அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்ப அவர் பதிலுக்கு என்ன சொல்றாரு, நாங்க கொடுத்ததா சொல்றது யாருன்னா அவங்க தான் சொல்றாங்க, இதை நாங்க கொடுத்ததா அவங்க சொல்றாங்கன்னா அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்க பாருங்கன்றாரு. நான் கொடுக்கலன்னு சொல்லலை. இப்போ சார்லஸ் மார்டின் பேசுறத பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அம்மா என்ன பிரச்சனைனா, அங்கே லீமா ரோஸ் வந்து அதிமுகவில் போய் லால்குடி தொகுதி வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இவர் வந்து பாண்டிச்சேரியில் தனியாக ஒரு கட்சியை நிற்கிறாங்க. என்னமா அந்த தொகுதியில லால்குடி தொகுதியில நிக்கிறாங்க போட்டிடுறாங்க. சரிங்களா? அவங்க இன்னும் ஜெயிக்கல. எலெக்ஷன் இனிமே தான் தெரிய போகுது அவங்க நிலைமை என்னன்ட்டு. ஆனா தேர்தலில் நிக்கிறாங்க. லால்குடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டிட்டு நிக்கிறாங்க அந்த கட்சியிலே சேர்ந்து. சரிங்களா? இப்போ பரவாயில்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்க இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து வருமானம் காட்டினது யாருன்னா லீமா ரோஸ் தான். சரிங்களா? மகனுடைய வருமானத்தை காட்டுறாங்க, கணவருடைய வருமானத்தை காட்டுறாங்க. இவங்களுடைய வருமானத்தை காட்டும் போது இருக்கிறதே தமிழ்நாட்டிலேயே வந்து செல்வாக்கு, அதாவது கட்டினா செல்வம் மிகுந்த ஒரு வேட்பாளராக அவங்க கருதப்படுறாங்க. அப்போ என்ன பேச்சு வருதுன்னா, திமுக தரப்புல இருக்குன்னா, இவங்க பணம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டாங்க, இவ்வளோ பேருக்கு இத்தனை வேட்பாளருக்கு வந்து இவங்க வந்து பணம் செலவு பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. திமுக தரப்புல பிரச்சாரத்தில் பேசுறாங்க. இவங்க எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுகக்கே வந்து 500 கோடி பணம் கொடுத்து சீட்டு கேட்டாங்கன்ற மாதிரிலாம் பேசும்போது, அப்போ ஒரு கேள்வி வைக்கப்படுது மார்டின் கிட்ட, சார்லஸ் மார்டின் கிட்ட. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கொடுக்கலன்னு சொல்லலை, நாங்கள் பணம் கொடுத்துலாம் சீட்டு வாங்கணுன்ற கட்டாயம் எங்களுக்கு இல்லை அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ வந்து அவங்களே வந்து பணம் வந்து வாங்கிட்டான்றதை ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. பணம் வாங்கினதை அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்களா, அப்போ அவங்களுக்கு தான் அப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி போயிடுறாரு, கடந்து போறாரு. தவிர வலிமையா வலுவா இல்லை, நாங்கள் வந்து பணம் கொடுத்து நாங்கள் வந்து சீட்டு பெறணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஸோ அதனால இதுதான் வந்து இங்கே இருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்சதுதாம்மா. திமுக தரப்புலையா சரி, நம்ம பாரபட்சமாக நம்ம பேசும்போது நான் சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இவருக்கு பச்சைமுத்து பாரிவேந்தருக்கு சீட்டு கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? அது ஒரு கட்சியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த பர்சன்டேஜில் கூட நீங்கள் கொண்டு போக முடியாது. அந்த கட்சியில் 1/2%, 1/4% கூட கொண்டு போக முடியாது. ஆனால் வந்து பாரிவேந்தருக்கு சீட்டு கொடுத்தாங்க, பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? அப்போ ஏதோ ஒன்று வாங்கினேன். நான் சொல்றது இந்த தேர்தலில், கடந்த தேர்தலில் கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் சொல்றேன். அப்போ வந்து நான் பணம் வாங்கிட்டு ஏதோ ஒரு கைமாற்று வந்து அங்கே நடந்திருக்குல்ல, கைமாற்று வேலை ஏதோ நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த பணக்காரர்கள் எல்லாருமே அப்படிதான். பணம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பேரளவுக்கு ஒரு கட்சி அது ஒரு கூட்டணி வச்சு, கூட்டணின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீட்டு விலைக்கு வாங்குறாங்க. கடந்த தேர்தல் வந்து பச்சைமுத்து பாரிவேந்தர் வாங்கினாரு.
அப்புறம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல முறை ட்ரை பண்ணாரு ஏசி சண்முகம். அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து சீட்டு வாங்கியும் வெற்றி பெற முடியல. மக்கள் ஓட்டு போடணும்ல, சீட்டு வாங்கின பெருசு இல்லை, சீட்டு வாங்கலாம், மக்களுடைய ஓட்டு வாங்கணும்ல. ஏசி சண்முகத்துக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த தேர்தல் லீமா ரோஸ் வந்து களத்தில் இறங்கி அவங்களும் பார்த்தாங்க, பிஜேபி பக்கம் போனாங்க, அங்கே போனாங்க, இன்னும் சரியா வரல. இப்போ ஏடிஎம்கே சைடில் போயிட்டாங்க. இப்போ உதயநிதி வந்து அவங்கள்ட்ட 6000 கோடி சொத்து இருக்கு, அவங்க திரும்பியும் ஆட்சிக்கு வரணும் எதுக்கு நினைக்கிறாங்கன்னா அந்த லாட்டரியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நிலையில பேசுனதுனாலதான் நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சார்லஸ் வந்து அவரு துபாய் போறாரு, எதுக்காக போறாருன்னு கேளுங்க, அவரு குடிச்சிட்டு குப்புற அடிச்சு படுத்து கிடக்குறாரு, அதை போய் அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த குற்றச்சாட்டு நான் இது சொன்னா திமுக தரப்புல நான் சப்போர்ட் பண்ற மாதிரி பார்வைக்கு வரும். நான் என்ன சொல்றேன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாரு என்னன்னா வந்து லாட்டரி சீட்டை வந்து மீண்டும் அமுல்படுத்துறதுக்காக தான் இவங்க வந்து அதிமுகவில் போய் சேர்ந்து 6000 கோடி சொத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் மீண்டும் வந்து லாட்டரி சீட்டை வந்து கொண்டு வந்து சம்பாதிக்கிறதுக்காகத்தான் லீமா ரோஸ் வந்து அதிமுகவில் போய் ஐக்கியமாகி வேட்பாளராக நிற்கிறாங்கன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதில் என்ன சொல்லணும்னா, என்ன கேட்டால் நான் சொல்லி கொடுப்பேன் சார்லஸ் மார்ட்டினுக்கு. இது என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பதில் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து கடந்த 40 ஆண்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலம் நீங்கள் அரசியல் இருக்கிறீங்க. நீங்கள் அரசியலில் இருக்கிறதே நீங்கள் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இருக்கீங்க. இப்போ வந்து உங்கள் தாத்தா வந்து ஆட்சியில் அமர்ந்து கொள்ளையடிச்சாரு, உங்கள் அப்பா கொள்ளையடிச்சாரு, நீங்களும் கொள்ளையடிக்கத்தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து சொல்லுவேன் அப்படின்னு வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் சார்லஸ் மார்ட்டின் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் துபாய்க்கு எதுக்கு போகிறீங்க, துபாயில் கேர்ள் ஃப்ரெண்டுங்க வந்து அங்கே இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு தான் நீங்கள் போகிறீங்க, அவங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா. அதுதான் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தைக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போது நியாயமாக பேசணுமா, ஒரே வார்த்தை சார்லஸ் மார்ட்டின் என்ன சொல்லணும், உங்கள் தாத்தா கொள்ளடிச்சார் நாட்டை, உங்கள் அப்பா கொள்ளடிச்சாரு, நீ இப்போ கொள்ளடிக்க தான் வர, எங்களை சொல்கிறல்ல லாட்ரி சீட்டு வந்து மீண்டும் அமுல்படுத்தி நாங்கள் வந்து கொள்ளையடிக்க தான் வரோம்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் தாத்தா கொள்ளடிச்சாரு, உங்கள் அப்பா கொள்ளடிச்சாரு, நீ கொள்ளையடிக்க வர அப்படி சொல்லணுமே தவிர, நீங்கள் துபாய் போகிறீங்க, அங்கே கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. இப்போ நான் பதிலுக்கு கேட்குறேன், சார்லஸ் மார்ட்டின் ஏகபத்தினி விரதம் எப்பயாவது சொல்லியிருக்கிறாரா? ஏதாவது ஒரு நேர்காணல்ல நான் வந்து என் மனைவியோட மட்டும்தான் இருக்கிறேன், மற்ற கேர்ள் ஃப்ரெண்டு யாருமே எனக்கு இல்லை சொல்லியிருக்கிறாரா? எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? நான் கேட்குறேன், தப்பு இல்லையா அது? நீங்கள் என்ன பேசணும், அரசியல்வாதினா நீங்கள் என்ன பேசணும் அதான் பேசணும். இப்போ நீங்கள் இப்படி சொல்லுங்க, எடப்பாடியோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்து மார்ட்டினோட மனைவி லீமா ரோஸு அப்படின்னு சொன்னா சார்லஸ் மார்ட்டின் சொல்றது சரி. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்கம்மா, நேர்காணல் பார்க்குறவங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ என்ன சொல்லணும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதியை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. எடப்பாடியோட லீமா ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்க சொல்றது சரி. உதயநிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா துபாயில 4 கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனா குற்றச்சாட்டு என்ன, அவர் என்ன சொல்றாரு, இவங்க வந்து லாட்டரி அதிபருடைய மனைவி, இவங்க தேர்தலில் வெற்றி பெற்று வந்தாங்கன்னா மீண்டும் லாட்டரி சீட்டை கொண்டு வருவாங்கன்னு சொல்றது ஒரு அரசியல் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, தனிப்பட்ட குற்றச்சாட்டு கிடையாது. ஆனா அதுக்கு வந்து சார்லஸ் மார்ட்டின் கொடுக்குற பதில் என்னன்னா, என்னவா இருக்கணும், அந்த பதில் என்ன பதில் இருக்கணும், இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா அவங்க தாத்தா வந்து இத்தனை வருஷமா முதலமைச்சர் இருந்தாருங்க, கொள்ளடிச்சாருங்க. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த 5 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து கொள்ளடிச்சிட்டாருங்க. இவங்க இன்னும் ஒரு படி மேலே போய் இவங்க வந்து ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கே கிடையாதுங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க. ஆனால் அவர் துபாய் போறாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா, அதை நீங்கள் சொன்னீங்களா? எனக்கெல்லாம் பாருங்க, எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாதுங்க, நான் ஏகபத்தினி விரதங்க. நான் யாரும் எந்த பொண்ணுங்க வந்தாங்கன்னா அப்படியே கண்ணை இறுக்கி மூடிப்பேங்க. இது பெண்களை வந்து என் மனைவி தவிர எங்க அம்மாவை தவிர இது எந்த பொண்ணையும் நான் நிமிர்ந்து கூட நான் பார்த்ததே இல்லைங்க, அப்படிப்பட்ட ஒரு யோக்கியங்க நானு, புனிதவான்ங்க நானு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்க அதை சொல்லலையே, நீங்க சொல்லல. விமர்சனம் அரசியல் ரீதியா வைக்கப்படக்கூடிய விமர்சனம், அதுக்கு அரசியல் ரீதியா நீங்க பேசணும். அதை விட்டுட்டு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கு, பாய் ஃப்ரெண்டு இருக்கு, இதெல்லாம் பேசக்கூடாது. அரசியல்ல ஒழுக்கத்தை பேசணும். நீங்கெல்லாம் எப்படா நீங்க நாளைக்கு நாட்டை ஆள போறீங்க? இங்க 4 சவத்துக்கு முன்னாடி இருக்கிற 4 சவத்துக்கு வெளியில இருக்கிற மனுஷன் வேற, 4 சவத்துக்குள்ள இருக்கிற மனுஷங்க வேற மாதிரி இருக்கிறாங்க. அங்க அப்படி நீங்க ஜல்லிச்சிங்கன்னா ஒருத்தன் கூட தேர மாட்டான்.
நான் கேட்குறேன், தப்பு இல்லையா? இப்போ அப்போ களங்கம் கற்பிக்க முடியுமா? லீமாரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து கிட்ட போய் வந்து கையில் காலில் விழுந்து சீட்டு வாங்கிட்டாங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும்? பணம் கொடுத்து வாங்கிட்டேன்னு சொன்னாலே உங்களுக்கு வலிக்குது இல்லையா? தப்பு இல்லையா அது? ஸோ இங்கே கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் பேசக்கூடாது, அறிவோட பேசணும். சார்லஸ் மார்ட்டின் யாருன்னு நான் சொல்லுவோம், பாரபட்சமா பேசுறேன், யார் சொன்னாலும் தப்பு தான். எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு பிரச்சாரத்தப்போ, பத்திரிகையாளரோட குரல் வளத்தை நெரிக்கிறாரு ஸ்டாலின். சவுக்கு சங்கரோட அம்மா சாகறதுக்கு காரணம் திமுக ஆட்சி தான், இவர்கள் பண்ண சதியால தான் அந்த அம்மா மனம் நொந்து நொந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ எடப்பாடி அவர் சொல்றது உண்மையா கூட எடுத்துப்போம். அவர் சொல்றது திமுக அரசு, காவல்துறை அவங்க வந்து அடுத்தடுத்து வழக்கு போட்டாங்க, சவுக்கு சங்கர் மீது வழக்கு போட்டாங்க, அதனால அவங்க மனசு நொந்து போயிட்டாங்க. இது நீங்க சொல்றீங்கல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 70 வயது அவங்களுக்கு, முதல்ல வயது மூப்பு இருக்கு, 70 வயது அவங்களுக்கு, சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கும் தெரிய வந்ததுன்னா அவங்க வந்து பல முறை வந்து அவங்க வந்து இதே சவுக்கு சங்கருடைய வந்து வீடியோலயே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமே அந்த மலம் வீசின அந்த விஷயத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து நின்றுட்டு இருப்பாங்க, இவங்க வந்து எல்லாரும் கத்தி கூச்சல் போடுவாங்க, அந்த மாதிரி இப்பெல்லாம் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நடமாடக்கூடிய நிலையில தான் இருந்தாங்க. 70 வயது ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்றது. எப்போ வேணாலும் அந்த மரணம்ன்றது 70 வயது 60 வயது தானாலே எப்போ வேணாலும் வந்துடும். ஆனால் 50 தானாலே வந்துடும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போறேன், நான் திருப்பி நான் அடுத்த வீடியோக்கு வருவேனான்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி நடமாடக்கூடிய நிலைமையே அப்படிதான். அப்போ 70 வயதை வந்து அவங்க கடந்தவங்க நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளபடியே வந்து உடல் தளர்வு இருக்கு, நோய்கள் இருக்கு, எல்லாமே இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நான் ஒன்னே ஒன்று தான் நான் சொல்லுவேன், என்னன்னா இவரு எடப்பாடி பழனிசாமி சொல்றது உண்மையாவே நம்ம எடுத்துமோம். இது அவர் சொல்றது வந்து மன உளைச்சல். அடிப்படை காரணம் என்ன? சும்மா ஒருத்தர் இருந்தாக்கா வந்து காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி வழக்கு போடுமாமா? சும்மா ஒருத்தர் இருக்கிறார், எதுவுமே செய்யல, எந்த வந்து வினையுமே ஆற்றல, எந்த வினையும் ஆற்றாத போது எதிர்வினையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வினை ஆற்றினாலும் எதிர்வினை உண்டு. எந்த வினையுமே நீங்க செய்யல, எதுவுமே நீங்க செயல்படல, ஆனா காவல்துறை தேடி தேடி எங்க சவுக்கு சங்கர் இருக்கிறார் சொல்லி தேடி தேடி வழக்கு போட்டாங்களா? இல்ல. நீங்க ஒரு நிலைப்பாட்டில் நீங்க நிக்கிறீங்க. என்ன நிக்கிறீங்கன்னா உறுதியா நிக்கிறீங்க. அதுல என்னன்னு கேட்டா, நான் வந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து நான் வந்து வன்மத்தை காட்டுவேன், பழி சொல்லுவேன், குற்றம் சொல்லுவேன்றதுல உறுதியா நிக்கிறீங்க. யாரு? சவுக்கு சங்கர், சரிங்களா? நீங்க குற்றம் சாட்டவே கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, குற்றம் சாட்டுங்க. ஆனால் அடிப்படையில ஒரு ஆதாரத்தோட நீங்க குற்றம் சாட்டலாம். அப்படியே நீங்க குற்றம் சாட்ட கூட குறிப்பிட்டு ஒரு அதிகாரியை இலக்கு வச்சு அடிக்கிறது ஒண்ணு இருக்குல்ல, குறிப்பிட்ட ஒரு அதிகாரியை மட்டுமே மையப்படுத்தி வன்மத்தோட வந்து பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது வந்து சவுக்கு சங்கர் செஞ்சார். அப்போ ஒரு அரசியல்வாதிகளை வந்து நீங்க பேசுனீங்கன்னா அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க அரசியல் இப்போ நான் கேட்குறேன், நீங்களே சொல்லுங்க. இப்போ திமுக அரசை வந்து சவுக்கு சங்கர் மட்டும்தான் சாடுறாரா? இல்லம்மா, திமுக அரசு நான் சொல்றது அது கிடையாது. சவுக்கு சங்கர் மட்டுமே இல்லை, மாரிதாஸ் தினம்தான் பேசுறாரு, கிஷோர் கே சாமி தினம்தான் பேசுறாரு. ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் இவங்க மீது ஏற்கனவே வழக்கு கூட தொடுக்கப்பட்டு கூட, வழக்குலாம் நிலுவையில் இருந்தால் கூட, சரிங்களா, நீதிமன்றத்துக்கு போக வழக்கு நிலுவையில் இருந்தால் கூட தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல விமர்சனத்தை ஏத்துக்க முடியாம அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், இவங்களும் விமர்சனம் பண்ணவங்க தான், இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. கிஷோர் கே சாமி தினம் பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு எல்லையை கடந்து தனிப்பட்ட முறையில கூட ஒரு அந்த பேச்சுக்கள் இருக்கு. ஆனால் வந்து கைது செய்யப்படல. பிரச்சனை என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு அதிகாரியை விமர்சனம் பண்றது வேறம்மா. அதிகாரி 60 ஆண்டு காலம் அவங்களுக்கு பணி, சரிங்களா? அரசியல்வாதிக்கு 5 ஆண்டு காலம் பணி. நீங்க சொல்றது சில விஷயங்களை கடந்து போறதுக்கான இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல பல கசப்பான அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கு. யாருக்கு? திமுகவுக்கு. ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து தனக்கு எதிராக செயல்படும் போது அவங்க மீது வழக்கு தொடுத்து அதுக்கப்புறம் சிறையில கொண்டு போய் வச்சா அவங்க சிறையிலேருந்து வெளியே வரும்போது பெரும் தலைவராக வருவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சீமான் தான். சீமானை கொண்டு போய் வந்து ஒரு 1.5 வருஷம் ஜெயிலில் வச்சாங்க, வெளியே வரும்போது பெரும் தலைவராகி வந்தாரு. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் பொதுவாகவே அரசியல்வாதிகள் என்ன செய்யறதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுவோம். ஏன்னா இது போன்ற வந்து விமர்சனங்கள் கடந்த காலத்தில் நிறைய வந்து, ஏன்னா இவங்கெல்லாம் 40 ஆண்டு காலம் வந்து 50 ஆண்டு காலத்துக்கு மேல அரசியல் பண்றவங்க, 70 ஆண்டு காலம் அரசியல் பண்றவங்க. இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் பேசுறதுனால தான் வந்து
மக்கள் மாறி ஓட்டு போட்டு போறது இல்லைன்னு சொல்லி அவங்க கடந்து போவாங்க. ஆனால் அதிகாரிகள் நீங்க இலக்கு வச்சு நீங்க தாக்கும் போதுன்னு கேட்டா அவங்க பொசிஷன் அடிபடுது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. சவுக்கு சங்கருக்கு ஏன் இந்த நிலைமைன்னு புரிஞ்சுங்க. நீங்க ஊடகவியலாளராக இருக்கலாம், பெரிய பத்திரிகை ஜாம்பவனா இருக்கலாம், நீங்க என்ன வேணா இருக்கலாம். ஆனால் நீங்க யார் என்பது வந்து காவல்துறைக்கு தெரியும். உங்களுடைய நடவடிக்கை என்ன, தனிப்பட்ட நடவடிக்கை என்ன, நிர்வாக நடவடிக்கை என்ன, எல்லாமே வந்து காவல்துறைக்கு வந்து அத்துப்படியா தெரியும். 1 மணி நேரம் போதும் ஒருத்தரை பத்தி விசாரிச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றதுக்கு. ஸோ அப்படி இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு அப்படி இருக்கும்போது நீ யார் என்பது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் பத்திரிகை கையில இருக்கு, ஊடகம் நம்ம கையில இருக்குன்றதுனால வந்து பார்த்தா அதை கத்தி மாதிரி பயன்படுத்தி ஒருத்தர் குத்திக்கிட்டே இருக்குல்ல, அதை செய்யக்கூடாது. நீங்க அதுக்காக வந்து நான் பத்திரிகை தர்மம் நாங்க ஒரு தவறு செய்தா அதை சுட்டி காட்டுது, ரைட், சுட்டி காட்டுங்க. அந்த சுட்டி காட்டுதல் கூட பார்த்தீங்கன்னா வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வன்மம் இருக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் அதிகாரி நீங்களா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்க, எத்தனை முறை வந்து நீங்க ஐஸ்கிரீம் அதிகாரி ஐஸ்கிரீம் அதிகாரி ஐஸ்கிரீம் அதிகாரி சொல்லுவீங்க? நான் கேட்கிறேன். நீங்க அருண் ஐபிஎஸ் நீங்க நேரடியா கூட நீங்க சொல்லுங்க. அது எவ்வளவு தப்பு இல்லையாமா? அது அசிங்கம் இல்லையா? அது சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற ஐஸ்கிரீம் ஒப்பிட்டு நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை சொல்வீங்களா? நீங்க நியாயம் வேணாமா? சரி, நீங்க அந்த குறிப்பிட்ட அந்த அதிகாரியை நீங்க வந்து அட்டாக் பண்ணும்போது அருண் ஐபிஎஸ் மட்டுமே அங்க அஃபெக்ட் ஆகல. அவருடைய பொசிஷன் சிட்டி கமிஷனர் சென்னை வந்து சென்னை வந்து சென்னையோட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருநகரம், முக்கிய நகரம், தலைநகரம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிகாரி இருக்கிறாரு. அவரோட டெசிக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமிஷனர். அவ்வளோ கம்பீரம் இருக்கு. அதை நீங்கள் தகர்க்கிறீங்கல்ல, அடிச்சு நொறுக்குறீங்கல்ல. அந்த கமிஷனர் அந்த போஸ்ட், அந்த டெசிக்னேஷனை நீங்கள் அடிக்கிறீங்கம்மா. நீங்கள் அருண் ஐபிஎஸ் நீங்கள் பேசினா தனிப்பட்ட வந்து தனிப்பட்ட முறையில் பேச போக முடியாது. அவர் தனிப்பட்ட நபர் கிடையாது. அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை காவல் ஆய்வாளர்கள் வராங்க, எத்தனை காவலர்கள் வராங்க, ஆயிரக்கணக்கான காவலர்கள், நூற்றுக்கணக்கான ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள், இவ்வளவு பேர் வராங்க. அவர் கண் பார்வையில் தான் சட்டம் ஒழுங்கே இருக்கு. சென்னையோட சட்டம் ஒழுங்கே இருக்கு. நீங்க தனி மனிதர் கிடையாது. நீங்க தனி மனிதரை கூட நீங்க செய்யக்கூடாது. அப்படியே தனி மனிதர் அந்த தனி மனிதரோட அது போயிடும். ஆனா நீங்க பண்றது என்ன? ஒரு காவல் ஆணையர் வந்து நீங்க ஆணையரை வந்து நீங்க எவ்வளவு பேசுறீங்க? நீங்க தொடர்ந்து ஒரு நாள் கிடையாதுங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா அதை சுட்டி காட்டினீங்களா, நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா நீங்க பத்திரிகையாளர் சுட்டி காட்டலாம். எத்தனை பேர் வந்து கடந்த காலத்துல அந்த மாதிரி விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க அதிகாரிகளை? இலக்கு வச்சு அடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இலக்கு வச்சு நீங்க தாக்குறது. ஒரு சின்ன பையனை உட்கார வச்சுக்கிட்டு, ஒரு பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு, அவங்க எல்லாம் பெரிய ஊடக ஜாம்பவன்களா? நான் கேட்கிறேன், நியாயமா சொல்லுங்க. எனக்கு ஒரு 55 வருஷம் எனக்கு வந்து இருக்குமா, வாழ்க்கை இருக்கு. நான் எவ்வளவு கடந்த காலத்துல எவ்வளவு பார்த்துருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், நேற்றை வரையும் வந்து நக்கீரன் கோபால் வந்து விமர்சனம் பண்றாரு. அந்த சாத்தன்குளம் மேட்டர் கூட நேற்று கூட பார்த்த வீடியோ பார்த்தேன். அவங்கெல்லாம் வந்து காவல்துறை எதிர்த்து காவல்துறை குறைகளை வந்து சுட்டி காட்டலையா? சொல்லுங்க. நீங்க உங்களுடைய அணுகுமுறை, பேச்சு, அந்த பேச்சுல இருக்கிற வன்மம், கேலி, கிண்டல், தொடர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சரி, அந்த ஒரு அதிகாரியோட போலையா? நீங்க யாரை விட்டு வச்சுக்கினீங்க? தப்பு செய்யறவங்கள தான் சொன்னாங்க. அதுக்காக நீங்க தப்பு செய்யறத சொல்றது தப்பு இல்லம்மா. அதை சொல்லக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க தொடர்ந்து நீங்க வந்து வன்மத்தை கக்குறீங்க. நீங்க முடிவு பண்ண முடியாதுல்ல. இப்ப நான் முடிவு பண்ண முடியுமாமா யார் வந்து சென்னை ஆணையரா வரணும், யார் வந்து டிஜிபி வரணும்? நான் முடிவு பண்ண முடியுமா? சொல்லுங்க, யார் முடிவு பண்ணும்? அதிகாரம் யாரு? ஆட்சி யாருக்கிட்ட இருக்கு? ஆட்சியாளர் தான் அதை முடிவு பண்ணும். அப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ கமிஷனரா நீ போட்டியா? நீ நான் பார்க்குறேன் பாரு, நான் எடுக்கிறேன் பாரு, இதை பண்றேன் பாரு. தினம் ஒருத்தர் இப்போ சென்னை ஆணையரை குற்றம் சாட்டம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேப்பரை புரட்டுங்க. தினம் வரக்கூடிய செய்தியை வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் இவர் தான், பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் நடக்குது. இப்போ நேற்றுக்கு தினம் திடீர்னு ஒரு ஸ்கூலுக்குள்ள போனா பொண்டாட்டியை வெட்டி கொண்டுட்டான் டீச்சரை. அவனும் வந்து விஷம் குடிச்சு, பிள்ளைக்கும் விஷம் குடிச்சு செத்துட்டான். இப்போ நீங்க இதுக்கு என்ன சொல்லுவீங்க? பார்த்தீங்களாங்க, திமுக ஆட்சி காலத்துல இந்த காவல்துறையோட லட்சணத்தை பார்த்தீங்களா? என்ன நடந்து பார்த்தீங்களா?
ஒரு பள்ளிக்கூடத்துல உள்ள நுழைஞ்சு கத்தியை கொண்டு போய் வெட்டுறாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. நீங்க சட்டம் ஒழுங்கு இல்லைங்க. சட்டம் ஒழுங்கு இந்த திமுக ஆட்சியிலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல்துறையை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சீரழிஞ்சு போயிரு சொல்லுவீங்களாம்மா? சொல்லுங்க. இங்க ஒவ்வொரு தனிநபருக்கு பின்னாடியும் ஒரு போலீஸ் அனுப்ப முடியாது. அவ்வளவு போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. ஒவ்வொரு தனி மனுஷனும் என்னென்ன பண்ணுவான், என்னென்ன முடிவு எடுப்பான்னு சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு சரியா செய்யல, தனி மனுஷன் பின்னாடி அனுப்ப முடியாது. சட்டம் அதுதான், இதுதான் உதாரணம் நான் சொல்றேன். இதை வச்சு நீங்க அப்போ நீங்க சொல்லுங்க. ஒரு பொது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குற்றவாளி இருக்கிறான். அந்த குற்றவாளி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சம்பவத்தை அரங்கேறான், கூலிப்படை வச்சு வெட்டுறான் போட, இதை நீங்க சொல்லலாம். ஏன்னா இதை கண்காணிக்கிற இடத்துல இருக்கு. ஒரு தனிநபர் குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம் எப்படி தெரியும்? திடீர்னு போறான், ஸ்கூல்ல போறான், வெட்டுறான், வந்து பிள்ளைக்கு விஷத்தை கொடுத்து அவன் விஷத்தை கொடுத்து செத்துறான். இதுக்கு நீங்க எல்லாத்துக்கும் சொல்ல, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியல. எல்லாத்துக்கும் நீங்க சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பத்தியெல்லாம் இப்படிதாங்க, இதுதாங்க இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குது சொல்ல முடியாது. குற்ற சம்பவம்லாம் ஒரு காலத்துல அரிதிலும் அரிதா நடந்ததுமா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வந்து வேற மாதிரி வடிவத்துல மாறிக்கிட்டே இருக்கு. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி குற்றவாளிகளும் அப்டேட் ஆகுறான். காவல்துறை எப்படி அப்டேட் ஆகுதோ அதே மாதிரி குற்றவாளிகளும் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறான். அப்போ இது ஒரு பெரிய ஒரு என்ன சொன்னா ஒரு மிஷினரி. அது இயங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல சில இடங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. இப்போ நான் கேட்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவ் விட்டுறாங்க. இது ஒரு வாரம் லீவ் பார்க்கலாமா? அப்போ எவ்வளவு சம்பவம் நடக்குதுன்னு அப்ப நீங்க கேட்பீங்களா? ஏங்க இவ்வளவு நாள் இந்த சம்பவம் நடக்கவே இல்லை, ஒரு வாரம் காவல்துறைக்கு லீவ் விட்டாங்க, இப்படி ஆயிடுச்சுன்னு. இங்க அப்போ முழு கண்காணிப்புல தான் காவல்துறை வந்து இரவு பகலா இருக்கிறாங்க. அதையும் தாண்டி சில சம்பவம் நடக்குது. அதை நீங்க மையப்படுத்தி நீங்க என்ன செய்றீங்க? காவல்துறை செயல்படலன்னு சொல்றீங்களா? அப்ப எவ்வளவு பேட்ராலு, எவ்வளவு இரவு நேரத்துல எவ்வளவு வந்து காவல்துறை அதிகாரிகள் கண்காணிப்புல இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்ப நமக்கு தெரியும்? ஒரு வாரம் காவல்துறை லீவ் விட்டாங்கன்னா அப்ப தெரியும். எது ரவுடி பசங்களுடைய அட்டகாசம் என்ன, பொறுக்கிகள் அட்டகாசம் என்ன, கொலகாரங்களுடைய அட்டகாசம் என்ன, கூலிப்படைகளோட அட்டகாசம் என்ன, எல்லாம் வந்து அப்ப தெரியும். இப்ப தெரியாது. அப்போ இதுதான் நீங்க உணரணும். அவங்களும் மனிதர்கள் தான், எல்லாம் மிஷின் கிடையாது, ரோபோக்கள் கிடையாது. அவங்களுக்கும் குடும்பம். அப்ப இது இந்த பார்வை அகண்ட பார்வை இல்லாம குறுகிய பார்வையில உன் பிரச்சனைக்காக நீ என்ன செய்யற, உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை நீ மோதணுன்றதுக்காக நீ என்ன செய்யறா இலக்கு வச்சு நாளைக்கு என்ன நடக்கும் நல்லா புரிஞ்சுங்கம்மா. எந்த சம்பவம் ஒரு நல்ல மனிதன் என்ன நினைக்கிறோம்? அப்பா இன்னைக்கு வந்து எந்த அசம்பாவிதம் நடக்கூடாதுப்பா, எந்த கெட்ட செயலும் நடக்கூடாதுப்பா, அமைதியா இருக்கணும் தமிழ்நாடு அப்படின்னு நினைச்சான்னா அவன் நல்ல குடிமகன். பொழுது விடிஞ்சதுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, இது அது என்ன நடக்குது உடனே புடி அவனை. சென்னையில ஒரு மாடு நடந்தா புடி, அடுத்த நிமிஷம் கமிஷனர் போ, கமிஷனர் அட்டாக் பண்ண. இது தவறுமா? நான் சொல்ல பத்திரிகையாளராக கூட உங்க பார்வை இருக்கலாம். நீங்க என்ன செய்யணும்? பத்திரிகையாளர் நீங்க எதிர்பார்க்க கூடாது. நடந்த சம்பவத்தை நீங்க வந்து விளக்கலாம், பப்ளிக் விளக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றத நீங்க வந்து சொல்லணும். இதை செய்யலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்துச்சா, காவல்துறை செயலற்ற நடவடிக்கை, கமிஷனுடைய கையாலாகத்தனம், பொம்மை முதல்வர், புரியுதுங்களா? இதுதான் வன்மன்றது. நான் கேட்கிறேன், இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சொல்றீங்களா, அவர் ஆட்சியில எதுவுமே எந்த இதுவும் குற்ற நிகழ்வும் நடக்கலையா? இவங்க ஆட்சியில வந்து நடந்தது அது அவங்க ஆட்சியில் நடந்திருக்கு. இங்கேயும் லாக்அப் டெத் நடந்திருக்கு, அங்கேயும் லாக்அப் டெத் நடந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏயுனா அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சி, இப்படி எல்லாமே நடந்திருக்கு. அதனால அரசியலுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாருன்னா, சவுக்கு சங்கருடைய அவங்க அம்மா வந்து சவுக்கு சங்கர் நடவடிக்கை தான் அவங்க அம்மாவுடைய இந்த இந்த மரணம். அதனால நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்றீங்கிறதுனால நான் சொல்றேன். ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு வேலை மன உளைச்சல், ஏன்னா வயது 70 வயது ஆயிடுச்சு, சரிங்களா? எப்படியும் வந்து மரணம் நிச்சயம் தான். இங்க நாட்களும் நிமிடங்களும் தான் வித்தியாசம், எல்லாருக்கும் மரணம் நிச்சயம், புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் வந்து கேட்டா வந்து ஒரு பொதுவான பார்வையில ஒரு அரசியல் வந்து அகண்ட பார்வையில நீங்க பார்க்கணும். அடிப்படையில என்ன பிரச்சனை? சவுக்கு சங்கர் வந்து அவருடைய நடவடிக்கையை வந்து பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வன்மத்தை கக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்ப நீங்க இப்படி சொல்லுங்க, ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவங்க அம்மா மீது வழக்கு தொடுத்திருக்காங்களா, பழிவாங்க நடவடிக்கையா? உங்க மகன் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான். நீதிமன்றம் கூட என்ன தெரியுமா சொல்லுச்சு? அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லுச்சு. சவுக்கு சங்கருக்கு அவங்க தாயார் வந்து அட்வைஸ் பண்ணணும், புரிஞ்சுங்களா? ஒரு நீதிமன்றமே சொல்லுது, உயர் நீதிமன்றம் சொன்னது இது, உச்ச நீதிமன்றம் வேற சொல்லுச்சு. எது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனிதரான்ற மாதிரி தான் அவங்க வந்து உச்ச நீதிமன்றம் பதிவு பண்ணுச்சு. ஆனா உயர் நீதிமன்றம் சொல்லுங்கன்னா அவங்க தாயார் வந்து அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லுச்சு.
இப்ப நீங்க சொல்லுங்க, உயர்நீதிமன்றமே அவங்க தாயார் அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னா, அவங்க தாயார் வந்து காவல்துறைக்கு அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லல. உயர்நீதிமன்றம் சங்கர். சவுக்கு சங்கருக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லுச்சு. இது தெரிஞ்சுக்க வேணாமா ஒரு முன்னாள் முதலமைச்சர்? இப்போ புரியுதா? முன்னாள் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சுடு சம்பவமே வந்து பாத்தீங்கன்னா டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார். இப்ப இப்ப நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நான் எடப்பாடி பழனிசாமி குறையா சொல்லல. அவர் வந்து அரசியல் பண்றாரு, ஒரு அரசியல்வாதியா பேசுறாரு. ஒரு முன்னாள் முதலமைச்சரா பொறுப்பா பேசல, ஒரு காவல்துறையை நிர்வாகம் பண்ண முன்னாள் முதலமைச்சரா பேசல, ஒரு அரசியல்வாதியா பேசுறாரு. என்ன சொல்றாரு? சவுக்கு சங்கர் அவங்க அம்மா இருந்தது காரணம் திமுக அரசு கொடுத்த மன உளைச்சல் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அரசியலுக்காக சொல்றது. அதனால இது பெருசா இது வந்து வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்ல. சார், உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிமா.